வெல்கம் டு மீ கேமிங். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கான வீடியோ ஒன்றும் பெரிய வீடியோலாம் கிடையாது. ஸோ நான் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இத்தனை நாள் ஏன்டா வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 12th இந்த 10th ஸ்டடீஸ் அந்த இதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி போனதுனால என்னால் சரி வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன் கேமிங் இந்த இதை பற்றி. என்ன அப்படின்னா பிசி கேம்ஸ், ஆண்ட்ராய்டு கேம்ஸ் மட்டும் இல்லாமல் கேமிங்கோட ஸ்டோரி எல்லாமே நிறைய இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் என்னால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோஸ் போட முடியும். ஏன்னா உங்கள் சப்போர்ட்லாம் தான் இந்த சேனல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கேம் கம்பெனி தயாரித்த ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். அதாவது டியூ டெசாமன்னு சொல்லிட்டு அந்த கேமுக்கு நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அந்த கேம் கிட்டத்தட்ட 1.2K வியூஸ் கிட்ட போச்சு. அதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படிங்கிறது நான் அந்த ஸ்டோரிஸ்லாம் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் அது இந்த வீடியோக்கு நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் வந்து வீடியோஸ் போடுறதுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேம்னா அந்த கேம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தரோவா போட ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட் நான் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இந்த குறை இருந்துச்சு அப்படின்னா அந்த குறைய நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தான் சொல்லலாம். ஏன்னா அதை வச்சு தான் நான் வந்து ரெக்டிஃபை பண்ணி என்னோடய கேம் பிளேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய அந்த கதை சொல்கிறது, இந்த கேமோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ உங்கள் சப்போர்ட்டில் தான் என் சேனல் ரன் ஆகுது. அதை என்றைக்கும் மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் வந்து என்கிட்ட இந்த குறை இருக்குது, இதை நான் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய பெஸ்ட்டு வீடியோஸ்லாம் வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு இருந்தால் தான் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போட முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. என்கிட்ட மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கேமிங் வீடியோஸ் வேணும்னு கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் சம் ஆஃப் த எரர்ஸ் இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக எக்ஸாம் முடிஞ்சது அப்புறமே அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன இருந்துச்சு. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வரத்துக்கே வந்து கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 10 to 15 டேஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி 25th முடிஞ்சிச்சு எக்ஸாம் எனக்கு. இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவே ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்நைட்டு 12. டேட் என்னென்னா 10th April. 25 முடிஞ்சு ஒரு 10 டேஸ் கழித்து வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நினைக்கிறேன் 15 to 17 டேஸ் இருக்கும் சொல்லப்போனால். ஏன் அப்படின்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் பிசி அந்த இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இனிமேல் தான் அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஒழுங்காக போடணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுதான். ஸோ அந்த வீடியோஸ்லாம் போட்டு கண்டிப்பாக எடிட் பண்ணி இனிமேல் கொஞ்சம் வீடியோஸ் நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வீடியோஸ் கொஞ்சம் ரெகுலராக வரும் நம்புங்க. ஓகே கைஸ், இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்களால் உங்களுக்கு சப்போர்ட்ஸை வீடியோ கொடுங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் இந்த வீடியோவில் எனக்கு இந்த கேம் வேணும், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நீங்கள் கீழே சொல்லலாம். இல்லை ப்ரோ இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு அதுக்கு ஒரு நல்ல ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் எல்லாருக்குமே. அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு. அந்த வீடியோ இன்னும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அது மட்டும் இல்லாமல் மேலே ஐக்கான்லேயும் லிங்க் தரேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கேமை வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் டியூ டெசாமன் அப்படிங்கிற கேமை பற்றி போட்டிருப்பேன். தமிழில் யாராவது பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு தெரியாது. பட் நான் பண்ணியிருந்தது எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வியூஸ் போயிருந்துச்சு. நம்ம சேனலில் ஹையஸ்ட்டாக போன ஒரு லைவ்னால் அதுதான் இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு GTA San Andreas புலி இந்த கேம்லாம் பண்ணலான்னு இருக்கேன். ரெக்கார்டிங்காக பண்ணலான்னு இருக்கேன். லைவ் போடுற லெவலுக்கு என்கிட்ட இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அந்த இதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற கேம் புலி, அப்புறம் GTA San Andreas, YCT இந்த மாதிரி இதெல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.
ஓகே, இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். பை கைஸ்.